நிறைய விளக்கங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், குழி பொருத்தத்திற்கு உண்டான அமைப்பு, உள்ளளவு வெளியளவு சரியாக இருக்கா, ஒரு குழிங்கிறது எத்தனை அளவு சார்னு சொல்லுமா. ஓசூர், பெங்களூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் சுற்றி இருக்கிறவங்க ஏதோ ஒருத்தவர் பேச லிங்கம் வாஸ் நண்பர்கள் அனைவருக்கும் சிவ சரவணனின் அன்பான வணக்கங்கள். நிறைய வரைபடம் பார்த்துக்கிட்டே வர்றோம். இன்றைக்கி நார்த்து ஃபேஸிங்கில் 28 32 2BHK உள்ள ஒரு பெஸ்ட்டு பிளான் மாடிப்படி உள்ளே வச்சு அமைச்சிருக்கிறேன். அவசியமாக பாருங்கள். நிறைய விளக்கங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், குழி பொருத்தத்திற்கு உண்டான அமைப்பு, உள்ளளவு வெளியளவு சரியாக இருக்கா, ஒரு குழிங்கிறது எத்தனை அளவு சார்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ வாஸ்து நாங்கள் பண்ண போகிறோம். வருகின்ற 4 ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாமா, இது போன்ற பல தகவல்கள் சேர்ந்து தான் இந்த வரைபடம் பார்க்குறோம். வணக்கம். இப்போ இந்த பிளானில் நார்த்து ஃபேஸிங் ஒரு அன்பர் அமைக்க சொல்லி அனுப்பியிருந்ததில் நாங்கள் அமைச்சிருக்கிறோம். 28 அடி அகலம், நீளம் 32. ஸோ பெரிய ஹால். 2 பெண் பிள்ளைகள் இருந்தால் பெண்ணை பார்த்து பெண்ணை எடுக்கக்கூடாது, வீட்டை பார்த்துட்டு இந்த பொண்ணு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி வீடு பண்ணணும். அந்த வகையில் தான் இந்த வரைபடம் அமையப்பட்டிருக்கு. ஸோ இதில் ஸ்ட்ரைட் இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, முன்னாடி வாசல் வச்சா பின்னாடி வாசல் வைக்கிறீங்களான்ட்டு. ஸோ இதில் ஒரு குட்டி வெராண்டா 11:30 6. அதுக்கப்புறம் மெயின் டோருக்கு வடக்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல். அது போக முக்கியமாக 5Gங்கிற ஃபார்முலா சொல்லலை. 5Gங்கிறது நீங்கள் பார்க்குறதா இருந்தால் 5 கோல்டன் ரூல் இன் தி வாஸ்து. ஸோ இந்த பிளான் ஃபஸ்ட்டு இது நார்த்து ஃபேஸிங், இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, இது சவுத். நார்த் ஈஸ்ட் கார்னர் டு ப்ரொவைட் எ போர்வெல், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அண்டு தென் ப்ரொவைட் எ சம்ப். எப்போவுமே நீர் குத்து இருக்கக்கூடாது, இதுக்கு நேராக போரை போட்டக்கூடாது. முக்கியமாக கவனத்தில் கொள்ளுங்கள். 4/6/2023 ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து செய்ய போகிறோம். ஸோ 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும் நாள் அருமையாக இருக்குது. வைகாசி மாதத்தில் வசந்த காலத்தில் வாஸ்து செய்கிறது சிறப்பு. ஆனி மாதம் வாஸ்து கிடையாது. அப்புறம் ஆடி மாதம் 11ஆம் தேதி வாஸ்து இருக்குது. ஒரு சில நண்பர்கள் ஆடி கழிப்பாங்க. அப்புறம் ஆவணியில் தான் மத்தியானம் செய்யணும், மதியம் வாஸ்து வரும். மொத்தம் 8 வாஸ்துவில் ஆவணியில் மாத்திரம் மத்தியானம் பண்ணணும். ஸோ அதனால் இந்த வாஸ்துவிலே பண்ணிவிடுங்க. ஆராய்ச்சி பண்ணுறதை விட ஐயோ மத்தியானம் பண்ணணுமா சாமி, அப்போ நாங்கள் காலையிலே பண்ணோம்னா இந்த வைகாசியில் பண்ணணும். ஸோ இது ஹால் 16க்கு 19:45 நேர் எழுத்தாப்பில் டைனிங், பின் வாசல், கிச்சன் 6க்கு 10 2 ஜன்னல்கள் கொண்டது, எக்ஸாஸ்ட் ஃபேன், சிம்னியெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ சிங்க்கு ஈசானத்திலேயே கொடுத்துருக்குறோம். கன்னி மூலையில் 10க்கு 11 சின்ன பெட்ரூம், மேலே போயிட்டு பெரிய பெட்ரூம் 2 கொடுக்க போகிறோம். ஏன்னா படி இப்படி ஏறி திருப்புறோம், படி இப்படி திருப்பிட்டோம்னாக்கா இங்கே ஒரு பெட்ரூம், பெரிய பெட்ரூம் கொடுக்குறோம், இங்கே ஒரு பெரிய பெட்ரூம் கொடுக்குறோம். இந்த வாயு மூலையிலே டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துரும், இது மினி ஹால் கொடுத்துரும். ஏன்னாக்கா இது 16க்கு 19:45 ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பெட்ரூமு, கன்னி மூலையில் பெரிய பெட்ரூமு, வாயு மூலையில் டாய்லெட் பாத்ரூம், இது மாதிரி அமைக்கலாம். ஸோ 28 32 113 குழியில் கன்னி மூலையிலேயே இந்த இடத்துல பீரோ வச்சுக்கணும். இதுலேயே காசு என்ற மிஷின் வச்சுக்கணும். ஏன்னா ராகு மேஷத்தில் இன்றைக்கி இருக்கிறாரு, குரு அவரோட சேர்ந்துருக்கிறாரு, எக்கச்சக்கமான பணப்புழக்கம் ஏற்படும். ஸோ அப்போ இது கட்டில் இங்கே அமைச்சுக்கோங்க படுத்து உறங்கிறதுக்கு. இந்த மாதிரி மேற்கு சோத்தை ஒட்டி தான் போடணும். டாய்லெட் 6க்கு 4. அதே மாதிரி வாயு மூலையில் இந்த இடத்துல தான் நீங்கள் பீரோவை வச்சுக்கோங்க, கட்டில் அமைச்சுக்கோங்க. ஈசானியத்தில் வாசல் இருக்கணும். எப்போவுமே பெட்ரூமுடைய ஈசானியத்தில் வாசல் இருப்பதாக அமைத்து கொள்ளுங்கள். நீங்கள் டிவி பார்க்குறதா இருந்தால் கிழக்கு வடக்கு பார்த்து உட்காருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து உட்காந்துருக்கோம், டிவி இங்கே வச்சுருக்கோம், பெரிய டிவி வைங்க. இல்லை இங்கே உட்காந்துட்டு இங்கிட்டு பார்த்தோம்னாக்கா மேற்கு பார்த்துருக்கோம். உங்கள் ஜாதகத்தில் சனி நல்லா இருந்தால் அந்த மாதிரி அமைச்சுக்கோங்க. வாயு மூலைக்கு உண்டானவர் சந்திரன். இந்த மூளைக்கு இந்த இதுதான் வடமேற்கு வாயு மூலை. ஸோ இதில் தான் நீங்கள் வாயு மூலையில் தான் செப்டிக் டேங்க் இந்த இடத்துல அமைக்கணும். கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக கன்னி மூலையில் வாட்டர் டேங்க் அமைக்கணும். இப்போ இந்த மூலையில் நீங்கள் செப்டிக் டேங்க் அமைக்கணும். சந்திரன் உங்களுக்கு ஜாதகத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்குன்னா வீடு ஃபுல்லாக வர்ணம் தீட்டுறது லைட் ஒயிட்டிலேருந்து டார்க் ஒயிட்டு. என்ன சார் எல்லாம் ஒயிட்டு, டார்க்லேருந்து லைட்டு எல்லாம் ஒயிட்டு தானே சார் வரும். ஸோ கொஞ்சம் அழுக்கு பிடிக்காமல் இருந்துச்சுனாக்கா லைட் கலரில் கொஞ்சம் சாண்டில் கலரில் சேர்ந்து அடிக்கலாம், இல்லைன்னா கிரே கலரில் அடிச்சுக்கலாம். ஏன்னாக்கா உங்களுக்கு சந்திரன் உச்சம் பெற்றிருக்கு. யாருக்கெல்லாம் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கோ வாயு மூலை பயன்படுத்துகிற ஆரோக்கியமான பிள்ளைகள் இருப்பாங்க. உங்கள் பொண்ணு பிரசவத்துக்கு வந்திருந்தால் இந்த மூலையை பயன்படுத்த சொல்லுங்கள், இந்த பெட்ரூம் பயன்படுத்த சொல்லுங்கள். சுகப்பிரசவம் உண்டாகும். ரெட்டை பெண் குழந்தை, ரெட்டை ஆண் குழந்தை பிறக்கும். பசுமனை வச்சு கட்டுறது அது ஒரு சிறப்பு.
ஸோ இது எந்த ராசிக்காரங்களுக்கு யோகம்னா கடகராசி, விருச்சிக, மீனராசிக்காரர்களுக்கு யோகம். மீனராசிக்கு 7 நடந்துகிட்ருக்கு. வாய்ப்பு இருக்கும்போது அவசியமாக திருநள்ளாறு உறுதியாக போயிட்டு வரணும். அவ்வளோ தூரம் எல்லாம் போக முடியாது சாமி. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது சொல்லுங்கன்னாக்கா பக்கத்தில் இருக்கிற சனி பகவான் கோயிலுக்கு சென்று சனி பகவானுக்கு கருப்பு வேஷ்டி சாத்தி எல்விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க. சனி பகவான் மாத்திரம்தான் சனி ஈஸ்வரன்கிட்ட பட்டம் வாங்கியிருக்காரு, ஈஸ்வர பட்டம். அதனால் யாரையும் விட்டு வைக்க மாட்டார். இருந்தாலும் வீடு சரியாக இருந்துச்சுனாக்கா அவர் போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போவார். ஏன்னாக்கா மேற்குக்கு உண்டானவர் சனி பகவான். ஸோ இது வடக்கு திசை, கிழக்கு, மேற்கு பக்கம் நிறைய காலியிடம் இல்லாமல் இருந்தால் சனி பகவான் வரமாட்டார். மேற்கு நிறைய காலியிடம் விட்டுட்டிங்கன்னா சனி பகவான் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி ஆகிடுவார். அதே மாதிரி நிறைய கோவிலுக்கு போவாங்க. ஒரு சிலர் கோவிலுக்கு போகும்போது புது செருப்பு போட்டு போங்க. உங்களுக்கு 7 நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா சப்பல் காண போயிடுச்சுன்னா உங்களுக்கு சிறப்பு யோகம். உங்களுடைய சனி பகவானுடைய தாக்கம் அவரோட போயிடுவார். யாருக்கெல்லாம் முழங்கால் வருதோ மாடிப்படி உடஞ்சி ஏறும்போது மாடிப்படி உடஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு முழங்கால் வலி வரும். ஏன்னா படி இப்படி ஏறும்போது சனியினுடைய ஆதிக்கம், காலுக்கு கீழே இடுப்புக்கு கீழே வலி வந்துருச்சுன்னா சனி தாக்கம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ வீட்டில் மாடிப்படி எங்கேயாச்சும் உடஞ்சிருக்கிறது, வீட்டுக்குள்ளே சுவர் கிராக் கொடுக்குறது, பள்ளம் இருக்கிறது, இங்கெல்லாம் சனி பகவான் வந்துடுவார். ஒரு சில வீட்டில் ஹால் பெருசாக தளம் இறங்கியிருக்கும், அந்த வீட்டில் சனி பகவான் வந்துடுவார். கிராக் கொடுத்துருக்கும், ஃபில்லப் பண்ண மாட்டாங்க, வந்துடுவார். ஸோ இந்த லீக் ஆகிட்டு இருக்கிறதுங்கிறது வேறு, சந்திரனுடைய நீசத்தன்மை. வெடிப்பு இருந்தால் சனி பகவான் வருவார். முழங்கால் வலி வரும், கை வலி வரும், தோள்பட்டை வலி வர்றதுக்கு உண்டான காரணம் வடக்கு பக்கம். இந்த பக்கத்தில் பெரிய மரம் வச்சுட்டிங்கனாக்கா தோள்பட்டை வலி வந்துடும். ஸோ அதனால் வீட்டினுடைய கவனம் செலுத்துங்க. தப்பு இருக்குது, வீடு வாஸ்து தப்பாக இருக்குது, என்ன செய்யுது? கோவிலுக்கு போக முடியாது, கடன் இருக்குது, எங்கேயும் போக முடியாதுன்னா எப்படி வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு வரைபடம் உங்கள் கையாலேயே அமைச்சு கன்னி மூலையில் இருக்கிற பூஜை அறையில், கன்னி மூலையில் இருக்கிற பீரோவில், இல்லை இந்த கன்னி மூலையில் தான் சார் எங்களுக்கு கக்கூஸ் பாத்ரூமே இருக்குது, அதைத்தான் மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா பூஜை அறையில் கொண்டு போய் வைங்க. குலதெய்வம் சாமி கும்பிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற குலதெய்வத்திற்கு சாமி கும்பிட்டு அதை எடுத்து வைங்க. 48 நாள் மெருகேற்றுங்க. நினைங்க, இந்த வீடு கன்னி மூலையில் தவறுதெல்லாம் எங்களால் இந்த மாதிரி கட்டப்பட்டிருக்கு, நாங்கள் இதை மாற்ற போகிறோன்னு நினச்சி வேண்டுதல் வைங்க. கண்டிப்பாக அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ இப்போ இந்த நார்த்து ஃபேஸிங் பிளான் பார்த்துருக்குறீங்க. வருகின்ற 4-6 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வாஸ்து செய்கிறீங்க. இந்த பிளான் அடியன் என்னுடைய அலுவலகத்திலேருந்து வரைபடம் அமைய பெற்று நிறைய ஊர்களிலேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி பிளான் வாங்கிக்கிறாங்க. அதிகமாக ஓசூர், பெங்களூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் சுற்றி இருக்கிறவங்க. ஏதோ ஒருத்தவர் பேசுவார், வெளிநாட்டில் இருந்து பேசுகிறாங்க. சென்னையில் 4-1 கேட்குறாங்க. நிறைய அன்பர்கள் இங்கே அலுவலகம் வைங்க சார்ன்றாங்க. ஏன்னா நான் மதுரையில் இருக்கிறேன். நிறைய அன்பர்கள் நீங்கள் சென்னையில் ஒரு ஆஃபீஸ் வச்சிங்கன்னா உங்களை பார்க்குறது ஈஸியாக இருக்குன்னு கேட்குறாங்க. விரைவில் நடக்க போகுது. இப்போ பிளான் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவசியமாக கணவன் மனைவி ஜாதகம் இஸ் மஸ்ட். ஏன்னாக்கா அதில் குழி பொருத்தம் பார்க்குறதுக்கு அவங்க ஜாதகம் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு நடக்கிற திசைக்கு உண்டான கோவில் எல்லாமே நாங்கள் டீட்டெயில்டாக உங்களுக்கு எந்த கோவிலுக்கு போகணும், என்ன அளவு எடுத்தால் சிறப்பு, இந்த மாதத்தில் நீங்கள் வீடு கட்டுவதற்கு உண்டான அமைப்பு உண்டா அப்படின்றது எல்லாமே பார்த்துட்டு குழி பொருத்தம் எடுத்துகிட்டு அப்புறம் 2-3 ஆப்ஷனில் உங்களுக்கு வரைபடம் இந்த மாதிரி நீங்கள் கட்டுவோம். அடியன் பேசிக்கலி சிவில் இன்ஜினியர் மற்றும் என்கிட்ட ஒரு 7 சிவில் இன்ஜினியர் ஆஃபீஸில் அவங்க இருந்து பார்த்து டிராயிங் அமைச்சு கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ என்னுடைய நாலெட்ஜில் சரியாக வாஸ்துப்படி குழி பொருத்தம் பார்த்து வரைபடம் அமைக்கிறோம். தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துப்படி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.